வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே கலக்கலா ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். ஸ்வீட் கம்மியா தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சதும் அதை ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை வாட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம மாவு பிசைய போறோம். பேன்ல 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 6 முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுல்ல 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்க வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப மெலிசா தேய்க்க தேவையில்ல. ஓரளவுக்கு திக்கா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுல சைடுல இருக்க பீசஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் டைப்லயே தான் இருக்கும். நமக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 1 மந்த்துக்கு மேல வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட போறீங்கன்னா அந்த பாதாம் முந்திரி பவுடரை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கலகலா சூப்பரா ரெடியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்டி கலகலா ஸ்வீட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.
Like and share. Subscribe to Staff Ant.